அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்துட்டது, கட்சியுடைய செல்வாக்கோ திமுக இழந்துட்டது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த 30 லட்சம் குடும்பத்துடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அரசு அறிவிச்சிருக்குது. இப்ப மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? விதியை தளர்த்தி கொடுப்பாங்களாம், விதியை தளர்த்தி கொடுப்பாங்க. அப்போ 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது விதியை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த 30 லட்சம் குடும்பத்துக்கு இன்னைக்கு 32 மாசம் கிடைச்சிருக்கும். இன்னும் ஆட்சி இருப்பது 7 மாசம். இன்னைக்கு 7000 தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக 53,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கல. ஆகவே மக்களை ஏமாத்துகின்ற அரசு திமுக அரசு. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவில்லை. உங்களுடைய ஓட்டுக்களை நம்பி, உங்களுடைய வாக்குகளை நம்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இன்றைய தினம் அந்த விதிகளை திரட்டி 30 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆக இதை நாம் உசாராக பார்க்க வேண்டும். இந்த அரசு கவர்ச்சிகரமா பேசி தந்திரமா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சமட்டி அடை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில்